ஹாய்க்கா. ஹாய்மா. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. நான் ஆக்சுவலா சொல்லுங்க. அப்புறம் வேற இது எல்லாமே ரெடியா? ஆக்ஷன். ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். ஆனியன் செட்டு, டொமேட்டோ செட்டு, மாங்காய் செட்டு, முட்டை செட்டு, சாதா செட்டு, அடுத்தது ஜம்போ செட்டு, நிறைய வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் போதும் போதும். சந்தோஷமா போங்க. நேர்ல வாங்க, சந்தோஷமா சந்தோஷமா போங்க. கருக்கு முறுக்குன்னு போலி எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க. ஒரு பர்கர் மாதிரி இருக்கு. இவங்க வந்து கடையில் பர்கர் தான் இதை சொல்கிறாங்க, ஜம்போ பர்கர் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை ட்ரை பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்டர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான் வந்திருக்கோம். எப்போ பார்த்தாலும் நான்வெஜ் வெஜ்ஜு அந்த மாதிரி சாப்பாடில் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெற்றி நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் கார்னரில் தட்டுவடை செட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கடை பேர் பார்த்தீங்கன்னா தட்டுவடை செட் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாக்குள்ளே வச்சுருக்காங்க. ஏரியாக்குள்ளே வச்சாலுமே நிறைய கஸ்டமர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது தெருக்குள்ளே வச்சுருக்காங்களே, எப்படி வராங்கன்ட்டு. நமக்கு இப்படி ஒரு கடை இருக்குதுன்னு தெரிஞ்சால் விட்டு வைப்போமா? வந்தாச்சுல. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன தட்டுவடை கொடுத்துட்ருக்காங்கன்றதை போய் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே நான் ரிவ்யூ வாங்கி தரேன். வர கஸ்டமர்கிட்டையும் கேட்போம். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா 20 வெரைட்டிஸ் தட்டுவடை கொடுத்துட்ருக்காங்க. நிறைய டிசைன் என்னமோ பெரிய முறுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தராங்க. அது இல்லாமல் பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரியான ஐட்டம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்தது தட்டுவடை செட் ட்ரை பண்ணுறதுக்கு தான். சேலமில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நடத்திட்டு வந்தாங்க அந்த தட்டுவடை செட்டு. நம்ம அதை வீடியோ பண்ணியிருப்போம். அது செம்ம ஹிட் ஆகிடுச்சுங்க. பட் பசங்க தான் அவங்களால சமாளிக்க முடியல. ஸோ கடையை விட்டு போயிட்டானுங்க. ஸோ நம்ம இந்த கடையை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு அக்கா கிட்ட என்னென்ன வச்சுருக்காங்க, எது எது பண்ணுறாங்க எல்லாத்தையுமே கேட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். வேறு என்ன ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் கோ. என்னடா கடையில் ஆள் இல்லையே நினைக்காதீங்க, எல்லாமே ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் தான் மோஸ்ட்லி. ஏன்னா ஏரியாக்குள்ளே வச்சுருக்காங்கல்ல. ஹாய்க்கா. ஹாய்மா. என்ன இது மண்டைக்கு மேல டிஃபன் பாக்ஸ்? இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுப்பாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்ன தட்டுவடை செட்டு? எல்லாருமே காளான், பானிபூரி, பேல்பூரி அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் தட்டுவடை செட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே. இது வந்து சேலம் தட்டுவடை செட் ஷாப். இது நான் ஸ்பெசிஃபிக்காக இது சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்து இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக நியூட்ரிஷன் ஃபுட்டாக நான் போட்டுட்ருக்கேன் நான் ஆக்சுவலாக. சொல்லுங்கள். அப்புறம் வேறு இது எல்லாமே ரெடியா? ஆக்ஷன். ஓகேவா? ஓகேக்கா. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க. இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். எல்லாமே வெறும் வெஜிடபிள்ஸ் தான்ப்பா, வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு. அடுத்தது வந்து 2 வகை சட்னி. ஃபுல்லாக நியூட்ரிஷன் தான், வேறு எதுவுமே இது அன்ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது. கடை எங்கக்கா இருக்குது கரெக்டாக? இது ஆக்சுவலாக வெற்றி நகர்ப்பா, கொளத்தூர் வெற்றி நகர். கரெக்டாக நான் வந்து லொக்கேஷனை கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் லொக்கேஷன் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்கீங்க அந்த தட்டுவடை செட்லேயே? நிறைய வச்சுருப்பீங்களே உங்களோட ஸ்பெஷல்ன்ட்டு. என்னோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நொறுக்கல் தான் இங்கே. வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். எதுக்கு வரலாம் சீங்க நொறுக்கல் தான். ஆமாம், நொறுக்கல் ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி தட்டுவடை செட்டுலேயே வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இப்போ இனிமேலும் கொண்டு வர போகிறேன் புதுசாக. இப்போ இருக்கிறது ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருக்கேன் நான். இப்போ இன்னும் நிறைய கொண்டு வரலான் இருக்கேன். அது என்னென்ன 10 வெரைட்டி? 10 வெரைட்டி. நான் ஆனியன் செட்டு, டொமேட்டோ செட்டு, மாங்காய் செட்டு, முட்டை செட்டு, சாதா செட்டு, அடுத்தது ஜம்போ செட்டு, நிறைய வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். ஆலு கோபி, சில்லி கோபி, பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர். போதும் 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 போதும். முறுக்குல நிறைய விஷயம் வச்சிருக்க மாதிரி நான் பார்த்தேன். அது என்னது? முறுக்குலயே நிறைய, இதுலயே ஆனியன் போட்டு, தக்காளி போட்டு எல்லா வெரைட்டிஸும் நான் கொடுக்குறேன்ப்பா. நான் அது போட்டு காலிஃப்ளவர் எல்லாமே. இப்போ காலிஃப்ளவர் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து சுண்டல் செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாமே ஹோம்மேட் பேஸ் தான்ப்பா. எதுவுமே வேற இது வாங்கி கலர் போடுறதோ எதுவுமே நான் பண்றது இல்லை. எல்லாமே எனக்கு என்னன்னா வெறும் தட்டுவடை செட் தான் நீங்க பண்றீங்களா உங்க கடையில? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட ஷாப் நேம் வந்து தட்டுவடை செட்டுன்றதுனால தட்டுவடை தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது தான் இதெல்லாம் புதுசா இப்பதான் கொண்டு வந்திருக்கேன்ப்பா நான். காலிஃப்ளவர், அடுத்தது வந்து இப்ப சுண்டலும். தட்டுவடை இல்லாம
இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது இல்லாமல் வேறு என்னென்ன? ஐஸ் பானிபூரி இருக்குது, அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கேன், அப்புறமேட்டு சாண்ட்விச் இப்போ போட்டிருக்கேன் புதுசாக. சாண்ட்விச்சும் போடுறீங்க? சாண்ட்விச்சும் போட்டிருக்கேன். ஓகே சூப்பர். இதெல்லாமே இப்போ கொண்டு வந்திருக்கேங்க அண்ணா. என்னோட கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஸ்விக்கி ஜொமேட்டோலையும் ஆர்டர் கொடுத்துட்டேன். நான் அதில் வர கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து சாப்பிட்டு வந்து இங்கே திருப்தியாக சொல்லி எனக்கு அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்துட்டு தூரமாக இருக்கிறதுனால நான் உங்கள் ஃபேஸை பார்க்க முடியாது. பட் ஆனால் என்னை நேரில் வந்து சாப்பிட்டு நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு போகும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, நேரில் வாங்க, வந்து சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. நேரில் வாங்க, சந்தோஷமா போங்க. கண்டிப்பாக வருவாங்க. நம்ம பசங்க யார் இருந்தாலும் ஸோ சிஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி நம்ம வந்து என்றைக்குமே கைவிடக்கூடாது. தேங்க்யூ. இப்போ என்ன போடுறீங்க? இதுக்கு பேர் நொறுக்கல்ப்பா. எல்லாத்தையும் நொறுக்கி போடுறதுனால இதுக்கு பேர் நொறுக்கல்னு பேர். இதில் வந்து வெங்காயம், பூண்டு எண்ணெய். ஓகே, இதுவும் டெய்லி ப்ரிப்பரேஷன்? ஆமாம், அதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. ஓகே, கொஞ்சம் 2-3 மசாலா. ஓகே, ஸ்பெஷல் மசாலா. ஆமாம், ஸ்பெஷல் மசாலா. அடுத்தது காய்கறி. தட்டு செட் எல்லாமே நீங்கள் சேலம்லேருந்து பல்காக வாங்கிட்டீங்க? ஆமாப்பா. இது எல்லாமே கலக்கி மிக்ஸ் பண்ணி நான் கொட்டிட்டேன். இதுக்கு பேர் ஜம்போ முறுக்கு செட்டு. ஓகே, என் சட்னி பார்த்தீங்களா க்ரீனாக இருக்கா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தான் க்ரீனாக இருக்குது. அது என்ன சட்னிக்கா அது? இது ரெட் சட்னிக்குண்ணா. இதுக்கோசரமே ஸ்பெஷலாக அரைக்கிறது. ஓகே, இந்த 2 சட்னியுமே இதுக்கோசரமே ஸ்பெஷலாக நாங்கள் அரைக்கிறோம். இது அப்படியே பர்கர் மாதிரியே இருக்கும். முறுக்கு பர்கர்? ஆமாம், முறுக்கு பர்கர். இதுக்கு பேர் முறுக்கு பர்கர். ஓகே. இது வந்து நான் கலர் போடலை. ஆக்சுவலாக பிள்ளைங்க எல்லாம் இங்கே ஸ்கூல் நியர்பை இருக்கிறதுனால நான் கலர் எல்லாம் போடலை. ஓகே, நீ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக ஹெல்த்தியாக செய்கிறீங்க? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி தான் இதில் எல்லாமே. எதுவுமே ஹெல்த்தி இல்லாமல் ஃபுட்டே கிடையாது இங்கே. என்ன ப்ரைஸ் பண்ணுறீங்க அது? 50 rupees. 50 rupees. ஓகே. எல்லாமே பசங்களுக்கோசரம் கொஞ்சம் தான் என்ன ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். Okay. ரொம்பலாம் காஸ்ட் கிடையாது இங்கே. அம்மா உணவகம்னு வச்சிடலாம். அம்மா உணவகம் சரி வச்சிடலாம், விடுங்க. ஏற்கனவே அம்பிகாஸ் கிச்சன் வச்சுருந்தேன். இப்போ வந்து அம்பிகாஸ் தட்டுவடை வந்து இப்போ நீங்கள் அம்மா உணவகம்ட்டீங்க. செம்ம சூப்பர். இது கூட நல்லா இருக்கே. ஓகே, தட்டுவடை செட்டு சாப்பிட வந்துருக்கீங்க? ஆமாம். ஏன் தட்டுவடை செட்டு? இது வந்து என் ஒய்ஃபோட ரொம்ப, என் ஒய்ஃப் நேட்டிவ் வந்து சேலம். ஸோ எங்களோட ஃபேவரட் டிஷ் இது. ஸோ இங்கே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும். ஷூர், நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் கைஸ். அக்கா வந்து நமக்காக ஸ்பெஷலாக தட்டுவடை செஞ்சு கொடுத்துருக்காங்க. மிக்சட் தட்டுவடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொறுக்கல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் பக்கோடா மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜம்போ முறுக்கு தட்டுவடை. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மிக்சரில் இது ஆனியன் செட்டு. ஃபுல்லாக ஆனியன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஆனியன் செட்டு. இப்போ சட்னிலாம் வச்சு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ செட்டு இது. இது வந்து மேங்கோ செட்டு. இது நார்மல் செட்டு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நார்மல் செட் ட்ரை பண்ணிடலாம். எனி டைம் சிக்கன், மட்டனு இந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுக்கும்போது வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த பீட்ரூட்லாம் உள்ளே போட்டிருக்காங்களே, தரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட டொமேட்டோ செட் ட்ரை பண்ணிடலாம். நல்லா பெருசாக இருக்குது. இது வாய் போகாது போலியே ஃபுல்லாக எடுத்து போட.
செம்மையாக இருக்குங்க. இதுவும் டொமேட்டோலாம் வச்சு கொடுத்துருக்காங்களே, அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிடும் போது வேறு மாதிரி இருக்குது. மெயின்லி பார்த்திங்கன்னா அந்த மேலே வச்சுருக்காங்களே ஒரு அந்த தட்டு, அது பேர் என்ன சொல்ல, அடை, ஓட்டை வடை, நிறைய இது சொல்லுவாங்க இது பேர். அந்த தட்டு செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குது, நல்ல செம்ம கிறிஸ்பியாக. வெஜிடபிள்ஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் 100% சொல்லுவேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிடும்போதே அது ஃபீலாக இருக்கும், சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆனியன்ஸை ட்ரை பண்ணிடலாம். அந்த சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒழுகுது, அது ஸ்பைஸியாக போட்டு கொடுத்துருக்காங்களா, வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்குது. உள்ள புதினா எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன வச்சுருக்காங்கன்றதை ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணிடலாம். பீட்ரூட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சட்னி மாதிரி ஒன்று வச்சாங்க, அது பார்க்கவே கலர் வேறு மாதிரி இருந்தது, செம்மையாக. ஸோ இந்த ஆனியன்ஸை ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணிடலாம். அந்த தட்டு செட்டோட உள்ள ஆனியன் வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்பா வேறு மாதிரி இருக்குங்க. இதுக்கு நான் அடிக்டட் ஆகிடுவோம் போலயே ஸ்நாக்ஸில். எனி டைமாக நம்ம முறுக்கு தனியாக சாப்பிடுவோம், ஓட்டை வடை இந்த மாதிரிலாம் தனித்தனியாக சாப்பிட்டு பழகிட்டோம்ல, வெஜிடபிள்ஸோடு வச்சு சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தட்டு வடை செட் சாப்பிட்றேன். சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குதுங்க, எல்லா இடத்துலையுமே நம்ம தேடி போய் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. பட் இன்றைக்கி வந்து உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு இந்த கடையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தராங்க. மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ரோட் சைடு ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த சில்ட்ரன்ஸ்க்காகவே இந்த கடைன்னு சொல்லலாம். அவங்க பார்த்து செய்கிறாங்க. கடையில் ரொம்ப ஃபேமஸான மேங்கோ செட்டு, இதை தான் அவங்க மஸ்ட் ட்ரைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மேங்கோ செட்டை ட்ரை பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேங்கோ வாசனை இதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஓவராக ஐப்பாக சொல்லலை, இங்கே சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நிறைய நம்ம காளான், அதுக்கப்புறம் பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸில் நொறுக்கு அந்த ஸ்நாக்ஸை வச்சு சாப்பிடும்போது தரமாக இருக்குங்க. மேங்கோ செட்டுக்கு அடிக்டட் ஆகிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கைஸ், என்னோட ஃபேவரட்டான நொறுக்கல். ஸோ நான் வந்தேனே எனக்கு நொறுக்கல் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு. இருங்க தம்பி, மற்ற தட்டுவிடலாம் சாப்பிட்டு பாருங்க, வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த நொறுக்கல் வாங்கிட்டேன். நொறுக்கல் வந்து இவங்க கடையோட ஃபேவரட் டிஷ்ஷாமா. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே தாங்க. ஸோ ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. சில பவுடர்லாம் போட்டாங்க, அந்த ஃப்ளேவர் தெரியுது. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அது நல்லா வாய்க்கு வந்து மாட்டுது, செம்மையாக இருக்குங்க. நொறுக்கல் வந்து பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸை நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தட்டு செட்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அடுத்தது அவங்களோட காலிஃப்ளவர் பக்கோடா, இதுவும் அவங்க போட்டு தராங்க. ஸோ அதனால தான் சரி எல்லாமே தட்டோட செட்டே வாங்கக்கூடாதுன்னு தான் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கியிருக்கேன். போடும் போதே செம்ம கிறிஸ்பியாக இருந்தது, அப்பயே வாய் உரிச்சு வீடியோ எடுக்கணுமாச்சே. சவுண்டு கேட்குதா, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. எந்த கலருமே ஆட் பண்ணாமல், கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சாக, ரொம்ப அந்த ஆரஞ்சாக இல்லாமல் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே நேச்சுரலாக அந்த மாவை மட்டும் மேலே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகுங்க. கடைசியாக இவங்களோட பெரிய மனுஷன், இவனை கடைசியாக சாப்பிட்டா தான் இவங்க வேலைக்கு ஆகும். ஃபஸ்ட்டே இவனை விட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த மற்ற எதுவுமே சாப்பிட முடியாமல் போயிடும். ஸோ இவனை ட்ரை பண்ணிடலாம். கருக்கு முறுக்குன்னுவான் போலே, எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க, ஒரு பர்கர் மாதிரி இருக்குது. இவங்க வந்து கடையில் பர்கர் தான் இதை சொல்கிறாங்க, ஜம்போ பர்கர் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை ட்ரை பண்ணிடலாம். அந்த பீட்ரூட்டோட ஜூசினஸ்ஸு சொல்லவே முடியல, உண்மையாலே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மறுபடியும் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா பர்கர் கூட சாப்பிட்டுடலாம் போல், இது ரொம்ப வாய்க்கு பெருசாக இருக்குது. வெஜிடபிள்ஸை எப்படி அதை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டு போகிறேன், ஏன்னா அவ்வளோ ஜூசினஸாக இருக்குது.
பீட்ரூட்டை இவ்வளோ விரும்பி சாப்பிட்றேன்னா பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு பைட் தான் கடித்தேன், இங்கே பாருங்கள் அப்படியே ஜூஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க புதினா சட்னி, அதுக்கப்புறம் இந்த ரெட் சட்னிலாம் போட்டு சும்மா நறுக்குன்னு கொடுக்குறாங்க. சாப்பிட்ட எல்லாமே ஒருத்துங்க. எனக்கு நம்ம அந்த தக்காளியை தவிர மற்ற எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். வயிறு டைட்டாக இல்லை, மற்ற எங்கே போனாலும் டைட்டே ஆகலை. இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கு, நம்மள தான் இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்ரோவில் வந்து பார்க்குறேன். ஸ்டே டியூன். ஐஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வேறு மாதிரி அக்கா கிட்ட உள்ளே பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு 2-3 பேர் கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சந்தோஷமாக கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் மோட்டிவேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதான் சொன்னாங்க. வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபுட்டு வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக தராங்க. வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, வெஜிடபிள்ஸ் நமக்கு எவ்வளோ ஹெல்த்தி, அதை வந்து உங்களுக்கு ஒரு செட் மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நாம் வந்து பெருசாக ரொம்ப அதிகமாக நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நான் ஏன் இந்த ஷாப்பை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக தராங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டில் ஒரு ஆள் வந்து எப்படி பேசி நம்மக்கிட்ட சிரித்து பேசுவாங்க, ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் வரவங்கிட்ட எல்லாக்கிட்டையுமே கஸ்டமர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் சாப்பிட்ட எல்லாமே சூப்பராக இருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த மேங்கோ தட்டு வர செட்டு, அதுக்கப்புறம் இந்த ஜம்போ முறுக்கு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அடடா, அதையே வச்சு 2-3 வாங்கி பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஒரு 4-5 வீடியோ பாருங்கள், ஒரே வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். என்ன பிடிச்சா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றபடி வேணாம். எனக்கான சப்ஸ்கிரைப், ஒரு சப்ஸ்கிரைப் கிடச்சா அது எனக்கான சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதான் டாட்டா பாபா பாய், see you.